அழுந்தொரும் மனைக்கும் மண்ணை அறிவிலாயாது ஓடி ஓடி விழுந்தொரும் எடுக்கும் அப்பன் விளையாடும் போது தோழன் விளையாடும் போது தோழன் தொழுந்தொரும் காக்கும் தெய்வம் சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை இப்படி உலாவும் என் குருநாதன் வாழி வாழி குருநாதன் வாழி வாழி. உபனிஷத்தெல்லாம் எந்த பரம்பொருளை பூர்ண வஸ்துன்னு சொல்றதோ, பாகவதம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு, என்மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு பாகவதம் சொல்ற அந்த பரமாத்மா. சாஸ்திரங்கள்லாம் எந்த பரவஸ்துவை பூர்ண வஸ்துன்னு சொல்றதோ, பாகவதம் எந்த கிருஷ்ணனை பூர்ணன்னு சொல்றதோ, அந்த பூர்ண வஸ்து குஜேலத்தை சொல்றார், குரு கிருபையினால அடியேன் பூர்ணனானேன். குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ணஹா. பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் உணருள் இல்லா மீதால் ஒன்றுக்கும் உதவாது. என்ன புண்ணியம் செய்தேனோ. ஊத்துக்காடு வெங்கட கவி சொல்றார், நீ என்ன படி, வேதம் படி, சாஸ்திரங்கள்லாம் படி, குரு கிருபை இல்லாட்டா பிரயோஜனம். ஞானம் மாத்திரம் நம்முடைய பிரயத்தனத்தினால சாத்தியம் இல்லை, குரு கிருபையினால சாத்தியம். அந்த பூர்ண வஸ்துவே குரு கிருபையினால அடியேன் பூர்ணனானேன்னு சொல்லணும்னா அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு குருவுக்கு. நாமதேவருடைய சரித்திரத்தில், கபீர்தாசருடைய சரித்திரத்தில், தாசரவாளுடைய சரித்திரத்தில், எல்லாருடைய சரித்திரத்திலையுமே குரு கிருபைங்கிற ஒரு சப்ஜெக்ட் உண்டு. குருவே வேண்டாம்னு ஒருத்தர் இருந்தார், நாமதேவர். அவரையே குருட்ட போங்கிறான் பகவான் பாண்டுரங்க. குரு கிருபை வேணும். எனக்கு பாண்டுரங்கனே வேண்டாம், குரு போரும்னார் ஏகநாதர். அவரையுமே குருட்ட அனுப்புறான் பகவான். குரு கிருபைங்கிறது இன்றியமையாதது. நம்முடைய பிரயத்தனத்தை நம்மால நம்ப முடியாது. நம்ம இன்னைக்கு இருந்தா மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டோம். நேற்றுக்கு இருந்தா மாதிரி இன்னைக்கு இல்லைன்னு நமக்கே தெரியுது. இன்னைக்கு இருந்தா மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டோம். நமக்காக பகவான்கிட்ட கருணை பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர், அவர் தான் குரு. குருவுக்கு சமமே கிடையாதுங்கிறார் துகாராம் மகாராஜ். குருமோளி மனே गुरुमौली मने भजे भवन्तौ गुरुमौली भजे
பவந்தம் குருமூலி மணி பஜே பவந்தம் குருமூலி மணி பஜே பவந்தம் சரணாகத சிந்தாமணி. குரு கீர்த்தனம். சரணாகதி பண்ற அந்த பக்தனுக்கு குருநாதர் சிந்தாமணி போன்றவர். சிந்தாமணின்னா யோகிகளுடைய சிரசில உற்பத்தியாகக்கூடிய மணி. வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சரியத்தோடு இருக்கக்கூடிய யோகிகளுக்கு இயற்கையில உண்டாகக்கூடிய ரத்னம். யோகிகளுடைய நெறியான காலத்துல தெரிச்சு போகுமா, அது சிரசிலேருந்து தெரிச்சு எங்கேயோ போய் விழும். அந்த மணி கையில இருந்துடுத்தோம்னா என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாத்தையும் கொடுக்கும். உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் கொடுக்கும். சரணாகத சிந்தாமணி. ஏன்னா நம்ம யோக்கியதை நமக்கு தெரியாதோ, குருவை நம்பினாதான் உண்டு. நம்ம யோக்கியதை நமக்கு தெரியும். பகவானே குருவை நம்பி இருக்கேன்னு சொல்லும் பொழுது நாம் எம்மாத்திரம். நமக்காக பகவான்கிட்ட சிபாரிசு பண்ண ஒருத்தர் வேண்டாமா? இந்த குருநாதருடைய கருணை அடைஞ்சா அவர்கிட்ட ஒரு மந்திரமோ நாமமோ நமக்கு கிடைச்சு கொடுத்தோம்னா அதுதான் சிந்தாமணி. குருநாதர் சிந்தாமணி, அவர் உபதேசம் பண்றது சிந்தாமணி. என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாத்தையும் கொடுக்கும் சிந்தாமணி. இது துகாராம் மகாராஜுக்கு இஷ்டம் இல்லை. ஏன் இஷ்டம் இல்லைன்னா அதை கையில வச்சுட்டா நினைச்சதெல்லாம் கொடுக்கும், நல்லதையே கொடுக்கும். இவன் நல்லதை மாத்திரம் நினைப்பான்னு சொல்ல முடியுமோ? நடு பொட்டல் தடையில இருந்துன்னு இந்த இடம் பெரிய பங்களாவா ஆகணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க, சிந்தாமணி கையில இருந்தா பங்களா. அம்பானியை விட நாம் பணக்காரனா ஆகணும்னு நினைச்சா ஆயிடலாம். என்ன வேணும் நினைச்சாலும் வந்துடும். பிரமிச்சிருக்கும் பொழுது ஒரு பெரிய பூதம் நம்ம அடிச்சு போட்டுட்டு இத்தனையும் கொண்டு போயிடுதுன்னா என்ன பண்றதுன்னு நினைச்சான்னா பூதம் வரும், அடிச்சு போடும், கொண்டு போயிடும். அந்த மணிக்கு இவன் என்ன நினைப்பான்னு தெரியாது, நினைச்சத கொடுக்கும். இது நல்லதா கெட்டதான்னு தெரியாது. இதை எப்படி குருவுக்கு சமமா சொல்ல முடியும்? ஒரு கால் சிஷ்யன் தவறான ஒரு விஷயத்தை நினைச்சா கூட சிந்தாமணி கொடுத்துடும், குருநாதர் கொடுக்க மாட்டார். அதனாலதான் சிந்தாமணியை சமமா சொல்லக்கூடாது. சத்குருவாஞ்சோனி சாப்படே ந சோய, சத்குருவாஞ்சோனி சாப்படே ந சோய, ஹராவே தே பாய ஆதி ஆதி, ஹராவே தே பாய ஆதி ஆதி, ஹராவே தே பாய ஆதி ஆதி, ஹராவே தே பாய ஆதி ஆதி. மகாராஜ் சொல்றார், நேரா ஓடு, குருநாதருடைய சரணாரவிந்தத்தை எடுத்து உன் சிரசில வச்சுக்கோ. இன்னொரு அபங்கத்தில் சொல்ற, அதாந்தரி ஜாய 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 ஹரி சத்குரு தே பாய, அதாந்தரி ஜாய 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 ஹரி சத்குரு தே பாய. குருநாத பாயன்னா மராட்டியில திருவடின்னு அர்த்தம். குருநாதருடைய திருவடி எடுத்து சிரசில வச்சுக்கோ. இந்த குருநாதருடைய சரணாரவிந்தம் எப்படி தெரியுமோ, ஸ்பரிசமணி போல. லோக பரிசாச்சி நசாகே உபமா, லோக பரிசாச்சி நசாகே உபமா. ஸ்பரிசமணின்னு ஒண்ணு. அந்த மணி நம்ம கையில இருந்துருதுன்னா, இந்த மைக்கு ஸ்டாண்டு இரும்பு ஸ்டீல், அந்த மணியால இதை தொட்டா தங்கமாயிடும்.
5600 கிராம் விற்கிறது. இந்த தாயாருக்கும் பெருமாளுக்கும் தங்க கிரீடம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னைக்கு ஆரம்பிச்சேனோ அன்னிலேருந்து 1500 விலை ஏறிடுத்து கிராமுக்கு. இதையும் தாண்டி பக்தாளா கொடுக்குறா, இதையும் தாண்டி கொடுக்குறா. அதுக்குள்ள காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் 4.5 கிலோ ஆறுது தங்கம். இது அந்த ராடு ஒண்டி என் கையில் இருந்துருதுன்னு வச்சுக்கோங்க, கோவிலையே பொற்கோவிலா பண்ணிடுவேன். நான் எல்லாத்தையும் தொட்டுடுவேன். 2-3 லாரி இரும்பை வாங்கி, இந்த இரும்பு கம்பியெல்லாம் வாங்கி மணியை வச்சு தொட்டுவிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லா பண்ணிவிடலாம். லோக பரிசாட்சி. அந்த மணி இரும்ப தங்கமாக்கும். அதுபோல இரும்பு மாதிரி இருக்கிற சிஷ்யனை தங்கமா ஆக்குறாராம் குருநாதர். அப்புறம் பார்த்தார், இதுவும் போராதுன்னு தோணும். ஏன் போராதுன்னா, இதுட்ட ஒரு டிராபேக் இருக்கு. இந்த மணி இந்த ராடை தங்கமாக்கும். இன்னொரு ராடை தங்கமாக்கணும்னா இந்த மணி திரும்பி வரணும். குருநாதர் என்ன பண்ணுவார்னார், இரும்பு மாதிரி இருக்கிறவனை தங்கமாக்கி இன்னும் பல இரும்புகளை தங்கமாக்கிற சக்தியையும் சிஷ்யனுக்கு கொடுத்துருவார். அப்ப நான் சரிக்க கருத்தி தக்காள, 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 நாகி காளவே தயாளாகி, நாகி காளவே தயாளாகி, சத்குருவான் தோனி சாப்படன சோய, சத்குருவான் சோனி சாப்படன சோய. தன்னை மாதிரி யாரால பண்ண முடியும்? தன்னை மாதிரி தன் திருவடியை பிடிச்சவன பண்ண முடியுமோ? ஒரு கலெக்டருக்கு பியூன் வேலை வேணா வாங்கி தர முடியும், இன்னொரு கலெக்டரா பண்ண முடியுமா? ஒரு ஆடிட்டருக்கு கிளார்க் வேலை வேணா வாங்கி தர முடியும், இன்னொரு ஆடிட்டரா பண்ண முடியுமோ? குரு ஒண்டிதான் பண்ணுவாராம். அப்ப நான் சாரிக்கே தனக்கு சமமா பண்ண. எப்ப பண்ணுவார்னா, திருவடியை தொட்ட அந்த க்ஷணமே கருத்தி தக்காள. குரு கிருப்படைய கிருப்பைய அடையறதுக்கு நாகி காலவேள. வயசு கிடையாது, காலம் கிடையாது, தேசம் கிடையாது, வியக்தி கிடையாது. இன்னாருக்கு தான் குரு. ஒரு கால் நீ ஜாதி குலம் கோத்திரங்கள்லாம் பார்த்தா அவன் உண்மையான குருவே இல்லை. குருங்கிறவர் பொது. பாத்ரா பாத்திர விசாரணம் ந குருதே. குரு கிருப வேணும்னு ஒரு ஜீவன் வந்ததுன்னா அவன் என்ன ஜாதின்னு கேட்டா அவன் குருவே இல்லை. அந்த வேட்கை யாருக்கு இருக்கோ அவனுக்கு கிருபை. வியாசராயர்னு ஒரு மகாத்மா உடுப்பி கிருஷ்ணனை திருவாராதனம் பண்றார். இன்னைக்கும் அவருடைய சிஷ்யாளுடைய பீட்டத்தில் உள்ளவாதான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். 8 பேர் பண்ற. அந்த வியாசராயங்கிற மகாத்மா திக்விஜயம் போறார். திக்விஜயம்னா ஒவ்வொரு க்ஷேத்திரமா போறது. பல்லக்கில் உட்கார்ந்துருக்கார். மடத்து சிஷ்யாலாம் பல்லக்கு தூக்குறா. பல்லக்கு கார்த்தால கிளம்பி இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது பல்லக்கில் உட்கார்ந்து இருக்கிற வியாசராயருக்கு வருத்தமா இருக்கு. என்ன வருத்தம்னா, இத்தனை நேரம் உடுப்பியில இருந்தா அந்த கிருஷ்ணனுக்கு திருவாராதனம் பண்ணலாமே, அதை விட்டுட்டு இப்படி ஊர் ஊரா அலைய வேண்டிருக்கேன்னு ஒரு தாபம் அவருக்கு. அப்பதான் தோணினது, ஸ்வத்யானாய மனச்சா. மனசை எதுக்கு பகவான் கொடுத்திருக்கான்? அவனை நினைக்கிறதுக்கு தானே. உடனே கண்களை மூடினார்.
மனசால மானச பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டார். நமக்கு அதுக்குதான் மனசை கொடுத்திருக்கார். சொத்தியானாய மனச தல்ல புலல்லி நிலிமி நிமிஷமைன தாரகரு புனி நிகத சமுலன்னு தெல்லி தானிக்கினு கம்மது. நாகபிரமன் சொல்றார், ஒரு மணி நேரத்துக்கு 21,600 எண், ஒரு மணி நேரத்துக்கு 5000 எண்ணங்கள் தோன்றதாம் நம்ம மனசு. இதை யாருமே நம்ம வாட்ச் பண்ணவே இல்லை. அந்த நம்ம வேகத்துக்கு மனசு வருது, மனசு வேகத்துக்கு நாம போறோம். ரெண்டும் ஓடிட்டு இருக்கிறதுனால புரியல. நாளை கார்த்தால சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோமோனோ, நாளைக்கு ஒரு எண்ணம் வெவ்வேறு தானே. இது நாளைக்கு கார்த்தால சீக்கிரம் எழுந்துக்கணும், 4 விஷயம். ஒரு மணி நேரத்தில் 5000 வருது. 18 மணி நேரம் முழிச்சுட்டு இருந்தான்னா எவ்வளோ ஆச்சு பாருங்க. 18 90,000 எண்ணம். மண்டை பிஞ்சு போயிடாதோ, மூளை துணுண்டு தானே இருக்கு, அதில் எவ்வளவு ஏத்துறது. இது என்ன தெரியுமோ, இது சாதாரணமாகவே இது நான் 5000 ஒரு மணி நேரத்துக்கு 5000 எண்ணங்கள் வந்துட்டு இருந்தா நார்மல் பர்சன். வாங்கோ உட்காருங்கோன்னு சொல்றாளே அவளை. இது என்ன ஆகும், எண்ணங்கள் ஒரு மணி நேரத்துக்கு 7000 8000 9000 ஆயிடுதுன்னா டாக்டர்கிட்ட போய் எண்ண ஓட்டமும் உடம்பு இயக்கத்துக்கு வித்தியாசம் வந்துடும். ஒரு காரியம் அச்சு பிச்சுன்னு பண்ணிட்டு இருக்கும் பைத்தியம் மாதிரி. இது 5 நிமிஷம் முன்னாடி அவன் நினைச்சிருக்கான், அதை இப்பதான் செயலாக்குறான். இந்த எண்ணத்துக்கும் கிரியைக்கும் டிஃபரன்ஸ் வரும்பொழுது தான் டாக்டர்கிட்ட போய், மனோதத்துவ டாக்டர்கிட்ட கௌரவமா, மனோதத்துவ டாக்டர் பைத்திய டாக்டர்கிட்ட கீழ்ப்பாக்கத்தில் போய் செக்கப் பண்ணி. பைத்தியம்ங்கிறது வியாதியே இல்லை, அது வியாதி இல்லை, மனசு அன்கண்ட்ரோலா இருக்கு. அதான் டாக்டர்கிட்ட போனா என்ன பண்ணுவது தெரியுமோ, தூங்க தான் மருந்து தருவார். இந்த மைண்ட் ரெஸ்ட்டுக்கு தான் மருந்து தருவார். அதுக்காக பைத்தியம்னா அசடுன்னு அர்த்தமே இல்லை, அது புரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒரு பைத்திய ஆஸ்பத்திரி மேலேயே எழுதிருக்கு, மன நல குன்றிய மனநல குன்றியவர் ஹாஸ்பிட்டல் ஏதோ எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் காரில் வந்துட்டே இருந்தார். அவர் அந்த ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு வரும்போது டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, கார் டயர். காரை நிறுத்தினார். அவரே ஸ்டெப் பண்ணி எடுத்து, டிரைவர் கிடையாது, அவரே ஸ்டெப் பண்ணி எடுத்து இந்த ஜாக்கியை வச்சு தூக்கி 3 திருக்கிறது பேர் என்ன, நட்டு. அந்த நட்டு 4 இருக்கும். அதில் அதுக்கு ஒரு கிண்ணம் இருக்கும். காரில் ஒரு கிண்ணம், அந்த நட்டை மூடி ஷோ பண்ணியிருக்கும் கிண்ணம். அதை எடுத்து திருப்பி வச்சு இந்த 4 நட்டையும் அதில் போட்டுட்டு இந்த பஞ்சரான டயரை எடுத்துட்டு டிக்கிலேருந்து புது டயரை கொண்டு வந்து வீல் அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற நேரத்தில் அவருடைய கால் தட்டி விட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்காரோன்னு 4 நட்டு அது பக்கத்தில் ஒரு சாக்கடை அதில் விழுந்துடுத்து. இவ்வளோ பிரயத்தனப்பட்டு கிடைச்சல சாக்கடையில் போட்டு. இது இத்தனையும் ஒரு பைத்தியம் பார்த்துட்டே இருக்கு. காம்பவுண்ட் வாலில் கையை வச்சுட்டு, காம்பவுண்ட் வாலில் இப்படி கையை வச்சுட்டு இப்படி எட்டி பார்த்துட்டே இருக்கு. இவன் முழிக்கிறான். உடனே அது அந்த மாமா கேட்கிறார், என்ன திரு திருன்னு முழிக்கிற? அவனை பார்த்தான், போர்டை பார்த்தான். இவங்கிட்ட என்னத்தை சொல்றது? உடனே அது சொன்னது, என்கிட்ட சொன்னேன்னா நான் வழி சொல்லுவேன். பார்த்தான், சொல்லுவோம்னு நட்டெல்லாம் கீழே விழுந்துருத்துப்பா, அதான் வருத்தப்படுறேன்னு. உனக்கு மூளை இருக்கான்னு அது கேட்டுது. ஏன்னா 4 விழுந்தா என்ன, பாக்கி 3 வீல்ல 4 நாள் இருக்கணும்.
ஒவ்வொரு நெட்டை கயிட்டு இதுக்கும் 3 போடு. கடைக்கு போய் 4 வாங்கி 4 வீலுக்கு ஒன்று போட்டுடும். கடை வரையில் போகுமோன்னு அவன் பிரமிச்சு போய், இவ்வளவு புத்திசாலியா இருக்கியே, நீயே பைத்திய ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னா. அதுக்கு அது சொன்னது, எனக்கு மூளை இல்லைங்கிறதுக்காக இங்கே கொண்டு விடல, என் மூளை சரியா இல்லைன்னு தான் கொண்டு விட்டுருக்கு. அது என்ன, எண்ணங்கள் நிறையா வர 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 அது இப்படி ஆயிடும், கொலாப்ஸ் ஆயிடும். நம்ம யோக சித்தவருத்தி நிரோதா, பதஞ்சலி யோக சூத்திர ஆரம்பமே எதுக்குடா யோகம்னா, அன்கண்ட்ரோலா இருக்கே உன்னுடைய மைண்டு, அதை நிறுத்துறதுக்கு தான். இவ்வளவு எண்ணங்கள் தகாது. 5000 4500 பண்ணணும், 4500 4000 பண்ணணும், 3000 பண்ணணும், 2000 பண்ணணும், 1000 பண்ணணும், 100 பண்ணணும், 10 பண்ணணும், மணிக்கணக்கா எண்ணமே இல்லாமல் இருக்கணும். அதுக்கு தான் யோகம். மெடிடேஷன்லாம் அதுக்கு தான். இவ்வளவு எண்ணங்கள் தோன்றதே, முதல்ல இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அழகான மனச பகவான் கொடுத்துருக்கானே, அதுல பகவானை எழுந்தருளை பண்ணி பூஜை பண்ணணும். இதான் மானச பூஜை. முதல்ல இப்ப நம்ம மனசு போற வேகத்துக்கு சிம்மாசனங்கள்லாம் வர்றது கஷ்டம். வந்தாலும் சன நேரம் கூட நிற்காது, ஓடி போடும். பழக்கிகள் கண்களை மூடிண்டு அதுக்கு முதல்ல நிமிந்து உட்கார பழகணும். மனசு கண்ட்ரோல் ஆகணும்னா நிமிந்தாதான் கண்ட்ரோல் ஆகும். இப்படி வளைஞ்சவனுக்கு எதுவுமே வராது. இப்ப நான் சொல்றத கேட்டுட்டு சீட்ல இருந்து நிமிந்து பிரயோஜனம் இல்லை. எப்போதும் அப்படி இருக்கு. நன்னா நிமிந்து உட்கார்ந்துட்டா மனசு கண்ட்ரோல் மாத்திரம் இல்ல, பிபி கண்ட்ரோல்ல இருக்கும், சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும், கிழத்தனமே வராது, வயசு நிர்ணயமே சொல்ல முடியாது. அவ்வளவு எனர்ஜி. ஏன்னா முதுகு தண்டு இருக்கே, அதுதான் ஆதாரம் இந்த சரீரத்துக்கு. வீணாதண்டம்னு பேர் இருக்கு யோக சாஸ்திரத்தில். அது வளைஞ்சா பிரயோஜனப்படாது, நிமிர்ந்து இருக்கணும். அதை நிமித்துறதுக்காக தான் 120 ஆசனங்களும். ஆசனங்கள்லாம் பண்றாலும் யோகா கிளாஸுக்கு போய் இந்த முதுகுத்தண்டை சரி பண்றதுக்காக தான் அத்தனை ஆசனங்களும். இப்படி உட்காண்டா எவ்வளவு நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் ஆசனங்கள் அபியாசம். அப்படி நன்னா நிமிர்ந்து உட்கார்ந்து பிராணாயாம பலத்தோட மனசை நிறுத்தி, அலையற மனசை நிறுத்தி, ரத்ன சிம்மாசனத்தில் அதுல கற்பனை பண்ணி தியானம் பண்ணி சிம்மாசனம் வந்து அதுல பகவானை எழுந்தருளை பண்ணி திருவாபரணங்கள் எல்லாம் கலைச்சு சகல திரவியங்களையும் வச்சு தங்க அண்டால அண்டாண்டாண்டாண்டாண்டாவா பால் தயிர் எல்லாம் தங்கத்தில் இருக்கணும், அண்டாண்டாவா இருக்கணும். தங்க குடத்தால எடுத்து அபிஷேகம் பண்ணணும். இது என்னன்னா மனசு விசாலமா வேணும். தீர்மானமா காசு கொடுத்து வாங்க போறதில்ல. கண்ணை மூடின்னு உள்ளதானே. இதுல கூட சில தரித்திரம் பித்தளைய தியானம் பண்ணுவான், பித்தளை சொம்ப தியானம் பண்ணுவான். நீ காசு கொடுத்த வாங்க போற, நான் பளபளபலன்னு தங்கத்தை தியானம் பண்ண வேண்டாம். நைவேத்தியம்னா எப்படின்னா சால்யான்னம் மது கிருதசூபான்வித சாகபாகவர சுசமிருத்தம் சாரு பஞ்ச பக்ய பரமான்னம் ததி ஸ்ரீ குரு மாதவ மதுசூதன తెనలు గోనలు తంగాయ పానలు ఆనపాలు వెన్నప్పములు పూలలను గులుగులు వడలను పానగములు బహుబలములను నారికేళ ఫనస ఆమ్రఫలాన్విత నానావిధ కదలీ ఫలంచ నారంగాన్విత లవణ శాఖమపి ஸ்ரீகுரு மாதவ மதுசூதனா. இவ்வளவு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா பஜனை இல்லை. இத்தனை என்ன தீர்மானமா ஒரு தாம்பாளத்தில் ஒரு 2 சாதம், அது மேலேயே பருப்பு, அது மேலேயே நெய், அது மேலே கறி, அதுலேயே ஒட்டிண்டு கூட்டு, அதுலேயே ஒட்டிண்டு பாயசம். நீ சாப்பிட மாட்டாத. இப்படிதான் நைவேத்தியம் பண்ண போறோம். ஆனா இத்தனையும் பாடணும். बेगने
ಬೇಗನೆ ಬಾರೋ ಮುಖವನ್ನು ತೋರೋ ಬೇಗನೆ ಬಾರೋ ಮುಖವನ್ನು ತೋರೋ ಬೇಗನೆ ಬಾರೋ ಮುಖವನ್ನು ತೋರೋ ಕೃಷ್ಣ ನೀ ಬೇಗನೆ ಬಾರೋ. காசி பீத்த அருமையான கீர்த்தனம், பிரசித்தமான கீர்த்தனம். தாயி இந்த வர்ணனையில இந்த உடுப்பி கிருஷ்ணனுக்கு ஒரு சரித்திரத்தையும் சேர்க்கிறார். தாயி கேபாயல்லி ஜகவனு தோரித कृष्णेनं भगतेन रन्तु मधुनाया प्रभट्टिता स्वेच्छया. அருமையான ஒரு லீல மிருத்பட்சணம். பசங்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு நாளைக்கு சண்டை வந்துருக்கு. எல்லா பசங்களும் ஒரு கட்சி, பலராம சுவாமி உள்பட கிருஷ்ணன் தனி கட்சி. சேர்த்துக்க மாட்டேன்னு கிருஷ்ணனை போடான்னு விட்டார். நான் தனியா விளையாடிக்கிறேன். அவர் அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு நிறைய மாமா தனியாவே கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. போன்ல தனியா நான் விளையாடிக்கிறேன். கிருஷ்ணே நாம் பகத்தே நரந்து மதுனா. பசங்கள்லாம் பார்த்தான், விட்டு இந்த பையன் அடங்க மாட்டேங்கிறானே. நேரா அம்மாட்ட வந்தா யசோதைட்ட, இவன் கண்ணாமின்னு மண்ணை வாரி திங்குறான். மிருத்பக்ஷிதா ஸ்வேச்சயா. நேரா யசோத ஓடி இருந்தா, கைய பிடிச்சு விட்டா கிருஷ்ணன் கைய. சத்தியம் கிருஷ்ணா கைய பிடிச்சிட்டு மிரட்டா. இந்த பசங்கள்லாம் சொல்றானே கேக்குற, அது இருக்கட்டும், நான் மண்ணு தின்னேன்னு உங்ககிட்ட எவன் சொன்னான்? கையேவமாக முசலி உங்க அண்ணா தாண்டா சொன்னா. மா பொய் சொல்றான், எல்லா பயிலும் சேர்ந்துட்டு. மித்யாம்பா பொய் சொல்ற. உனக்கு சந்தேகமாயிருந்தா நீ ஏன் வாயை திறந்து பாரு. பஷ்யானனும் அந்த அவளுடைய 2 கையாலையும் சின்ன வாயை திறந்தாலாம். யாதீகி யாதேகி விதாரிதே சவதனே